ஆகஸ்ட் 19 நாள் வாக்கு. இன்றைய இறை வார்த்தையின் அடிப்படையில் 2 செய்திகளை பெற்றுக்கொள்கிறோம். ஒன்று, நீதித்தலைவர்கள் கிதெயோனுடைய அழைப்பை நாம் பார்க்கிற போது தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பை இது எப்படி என்று புரிந்து கொள்ளுகிற அந்த நிலையில வானதூதருடைய வார்த்தைகளை கேட்டவர் உடனே அதற்கு அவர் பதில் அளிக்கிற விதத்துல எல்லா காரியங்களையும் செய்து இதோ அந்த அழைப்பிற்கு முழு ஆம் என்று சொல்லுகிற பதிலை சொல்லுகிறார். இப்படி கடவுள் தன்னுடைய பணிக்கு அந்தந்த காலகட்டத்தில் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் அழைத்து கொண்டிருக்கிறார். காலத்தின் சூழலுக்கு ஏற்ப அல்லது இந்த காலகட்டத்திற்கு உகந்த நிலையில நாமும் பல சூழல்களில பதிலளிக்க கடவுள் எதிர்பார்க்கிறார். நம்முடைய பதில் என்னவாக இருக்கும்? அடுத்து நற்செய்தி வாசகத்தின் அடிப்படையில் பார்க்கிற போது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்தொடர்ந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி பேதுரு இயேசுவிடம் கேட்டபொழுது, செல்வத்தினால் வாழ்வு வராது, அதை கொண்டு விண்ணரசில் உங்களால் நுழைய முடியாது, அது உங்களுக்கு ஒரு எதிர்வினை ஆற்றுகிற தேவையில்லாத ஒன்று. மாறாக நீங்கள் இழக்கிற போது வீடுகளையோ சகோதர சகோதரிகளையோ தந்தையையோ தாயையோ பிள்ளைகளையோ நிலபுலங்களையோ விட்டுவிடுகிற அந்த இழப்பு என் பொருட்டு செய்கிற போது நீங்கள் 100 மடங்காக பெறுவீர் என்று சொல்லுகிற நமது துறவு நிலையின் அல்லது அவருடைய பணிக்காக நாம் இதுபோன்று இழப்பை ஏற்றுக்கொள்ளுகிற போது நமக்கு வேண்டிய பரிசினை அவர் கொடுப்பார். ஆகவே இதை மனதில் வைத்து அவர் பணிக்கு உகந்தவர்களாக நம்மையே மறு அர்ப்பணிப்பு செய்வோம். ஆமென்.